யாரால் உண்மையாக பாஸ் பண்ண முடியும், அவங்களோட என்ன பண்ணால் சொந்த முயற்சி. நான் புகுத்த நினைக்கிறது என்னென்னா இதுதான், உங்களோட சொந்த முயற்சி. அந்த எந்த ஒரு அகாடமியாக இருந்தாலும் அவங்களால 10% அளவு தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ மீதி 90% யாரோட உழைப்பு, உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகேண்ணா? ஓகே, இதில் எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. இதுதான் ஓப்பனாக சொல்ல போனால். இப்போ நான் அந்த ஊராக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேசி கத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனால் என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஓகேங்களா? கற்க கசடான்னு நம்ம சொல்லுவோம். நான் ஏதோ ஒரு அளவில் படிச்சுட்டேன். ஆனால் வந்து படித்ததோட என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா நியூரோடெக்ஸ் என்னோடய பேர். இவர் வந்து பூபால், இவர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தருமபுரி தான் இவர். நான் வந்து சொந்த ஊர் அரூர். ஓகேங்களா? ஓகே ஓகே சரி. இப்போது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் இருப்பீங்க. இதை ஏன் நான் பண்ணுறேன், எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸான பர்சனும் இருப்பீங்க. சரிங்களா? நான் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கல, ரொம்ப அதிகமாக இந்த ஃபீல்டில் இல்லை. பட் நான் அதிகமாக முயற்சி செஞ்சுருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து இங்கே இருப்பீங்க. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் படித்தவங்களும் இருப்பாங்க. என்னோட அதிகமாக படித்தவங்களும் இங்கே இருப்பீங்க. புதுசாக படித்தவங்களும் இருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் நான் ஏதோ ஒரு வழியில் நான் பாஸ் ஆகிட்டேன். அது வந்து எப்படி சொல்லலாம்னா, என்னோடய முயற்சின்றதை விட இப்போ நீங்கள் வழியில் நான் தவறி அது நான் போன வழி சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதை விட நானும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ எனக்கும் வந்து நிறைய வழிகள் தெரியாது. ஸோ கண்டிப்பாக யார்கிட்ட வந்து ஒரு ஜெயிச்சவங்ககிட்ட நம்ம பேசுறதை விட, ஸோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தால் தோற்றுருப்போம் இல்லையா, ரொம்ப முயற்சி செஞ்சு தோற்றுருப்போம் இல்லையா, ஸோ அந்த தோல்வி தான் நிறைய அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவம் உங்ககிட்ட நிறைய இருக்குது, எங்கிட்டையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்டேருந்து நான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த மீட்டிங் பண்ணுறோம். ஓகேங்களா? தனிப்பட்ட விதமாக இதை கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு தனிப்பட்ட ஒருத்தனால் ஒரு நிறைய பேரை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் ஒருத்தனால முடியல. அப்போ எனக்கு கை கொடுத்தவர் தான் யாருன்னா பூபால் சார். ஓகேங்களா? ஸோ அவராக வந்து வாண்டடாக நானுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இதில் சேர்ந்துருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? நியோ டிஎன்பிசின்னு ஒரு டெலிகிராம் குரூப் வச்சு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். சாருமே அதே மாதிரி தான் டிஎன்பிசி வித் விஐபின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப நல்ல பையன் இல்லை, இந்த மாதிரி எந்த உதவி பண்ணுறேன்னா அந்த மாதிரி இல்லை. ஆனால் நான் படிக்கும்போது அந்த படித்ததை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு புரிஞ்சு படித்தனால அதை வாழ்க்கையில் பொருத்தி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம படித்த படிப்புக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள மிங்கிள் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா, உங்களால் தொடர்ச்சி வந்து கண்டினியூவாக படிக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதாவது ஒரு எக்ஸாமோடு நிறுத்திடுறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தராங்க, அந்த டைமை கொடுத்துட்டு இந்த டைமில் நீ பாஸ் ஆகலை என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். இப்போ சப்போஸ் 2020 படித்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் 2020 2025 வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம் நடந்திருக்குன்னா, வெறும் ஜஸ்ட்டு 2022 ஒரு எக்ஸாம் நடந்தது, 2024 ஒன்று நடந்தது, அவ்வளோதான். 2 எக்ஸாம் தான் நடந்தது. ஆனால் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இது புரியாது. நீ 5 வருஷமாக படிக்கிறேன்றதை மட்டும் தான் நினைப்பாங்களே தவிர, நம்ம எழுதுனது எத்தனை எக்ஸாம்னா 2 அட்டம் தான். ஸோ இது அவங்களுக்கு புரியாது. அதை யார் புரிய வைக்கணும்னா நீங்கள் தான் புரிய வைக்கணும். உங்களோட முயற்சி தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம படித்தோம்னா, கண்டினியூவாக படித்தோம்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். நான் பாஸ் ஆக மாட்டேன்ற கேள்வி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு, எங்கே வரணும் அப்படின்னா, நான் உள்ளே என்ட்ராகிறேங்க இல்லையா அங்கே. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வேலையை தான் செஞ்சுருப்போம், இல்லை ஏதோ காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு தன்மையில் வந்திருப்போம். அங்கே வந்து என்ன தோன்றிருக்குன்னா, நமக்கு வந்து இது முடியுமா? ஏன்னா அப்போவே தெரியும் டிஎன்பிசினா போட்டித்தன்மை அதிகமாக இருக்கும், குரூப் 1 போட்டித்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு 20 லட்சம் பேர் பக்கம் எழுதுவாங்க. அதில் வந்து ஒரு 5000 பேர் 6000 பேர் தான் வேக்கண்ட் எடுக்கிறாங்க. இது நம்மளால் முடியுமா? நம்ம என்றைக்கு யோசிச்சிருக்கோன்னா, அதெல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த கேள்விகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எந்த கேள்வினா, நான் பாஸ் ஆக மாட்டேனா, இத்தனை நாள் இருக்குது நான் படிச்சுனா பாஸ் ஆக மாட்டேன்ற கேள்வி எதுக்குன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் படித்தா என்ன பண்ண முடியும், அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம படிக்கணும். ஆனால் சாதாரணமாக படித்தா நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா போட்டித்தன்மை அதிகம், அதுதானே உண்மை. ஸோ சாதாரணமாக நம்ம எல்லார் மாதிரியும் படிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வழிமுறை இல்லை. ஓகேங்களா? வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 21 லட்சம் வேக்கண்ட் இருக்குது. நான் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறோம். நம்மளோட 1 லட்சம் வேக்கண்ட் அதிகமாக இருக்குன்னா நம்ம எப்படி படித்தாலும் என்ன பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலாம். ஆனால் வேக்கண்ட்டு எவ்வளோ தான் இருக்குது, வெறும் 5000 பேர் 6000 பேர், அதிகபட்சம் 10000 வேக்கண்ட் வரும். ஓகேங்களா? 10000 வேக்கண்ட் நம்ம எவ்வளோ பேர் போட்டி வரும், 23 லட்சம் பேர் இந்த வாட்டி எழுதுவாங்க. போனதில் 21.5 லட்சம் பேர் எழுதுனாங்க. இந்த வருஷம் எப்படி எழுதுவாங்கன்னா 23 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஏன்னா 12th முடிச்சு வராங்கல்ல, காலேஜ் முடிச்சு வராங்கல்ல, அவங்களாம் யாருக்கு போட்டியாளர், நம்ம போட்டியாளர். நம்ம படித்து ரொம்ப கேப் விட்டுட்டோம். ஆனால் அவங்க வந்து கையோடு வராங்க, ஃப்ரெஷ்ஷாக
காலேஜ் முடிச்ச இதோட வருவாங்க, லாஸ்ட் செம் எழுதுவாங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து எக்ஸாம் எழுத வருவாங்க. அவங்க படித்து தான் மார்க் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு கண்டினியூட்டில் இருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸில் வந்து அடிச்சு தள்ளிட்டு ஸ்கோரை பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து நமக்கு போட்டியாளராக வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவங்களோட எதில் அனுபவத்தில் இருக்கும், நமக்கு தெரியும் எங்கே ஸ்கோர் வரும், எங்கே ஸ்கோர் வராது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாதுன்னா அவங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஸோ ஓகே, நம்ம இதுவரையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது எல்லாமே அப்படியே வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்களை நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்ற ஐடியாக்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லிங்க, ஓகேங்களா? சரி, நான் டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எம்டி ஸ்டோரி, இப்போ நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்க, நான் எம்டியாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத நினச்சிங்க. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, எக்ஸாமில் வந்து 200 மார்க்கு கேள்விகள் சொல்லிட்டாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேள்விகள் எங்கேருந்து வரும், அப்போ நம்ம என்ன ரெஃபர் பண்ணோம், நீங்கள் எந்த ஒரு அகாடமியில் வேணாலும் இருந்துக்கலாம். நானுமே இப்போ ஒரு அகாடமியோட துணை இல்லாமல் நம்ம படிக்க முடியாது. ஏன்னா உண்மை அப்படி தான், ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு கேள்வித்தாள் நமக்கு ஒன்று தேவைப்படும், ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஆள் ஒன்று நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம பல பேர் பலப்பட்ட அகாடமியில் படிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ அகாடமின்றவங்க அது 2 விதம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஹை லெவல் அகாடமியும் இருக்குது, ஒன்று வந்து முடிஞ்சதை பண்ணுற அகாடமிகளும் இருக்குது. ஸோ அகாடமிகளை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம், அவங்க குறை சொல்ல முடியாது, அவங்கள வந்து நம்ம இது பண்ண முடியாது. நிறைய ஹெல்ப் பண்ணுற அகாடமிஸ்களும் இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அகாடமியும் இருக்குது. ஆனால் ஒரு மாய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, நான் இந்த அகாடமியில் படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாய கண்ணோட்டம் கிடையாது. நான் அகாடமி நம்ம குறை சொல்கிறது கிடையாது. நானும் ஒரு சும்மா டெஸ்ட் பேட்ச் என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன், குரூப்புகள் பண்ணிகிட்ருக்கேன், என்னாலையும் அதுதான் பண்ண முடியும். ஆனால் யாரால் உண்மையாக பாஸ் பண்ண முடியும், அவங்களோட சொந்த முயற்சி. நான் புகுத்த நினைக்கிறது என்னென்னா இதுதான், உங்களோட சொந்த முயற்சி. அந்த எந்த ஒரு அகாடமியாக இருந்தாலும் அவங்களால 10% அளவு தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ மீதி 90% யாரோட உழைப்பு, உங்களால் மட்டும்தான் முடியும், ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவங்க ஒரே அகாடமியில் தான் படிச்சிருப்பாங்கன்னா சத்தியமாக என்ன பண்ண முடியாது, அந்த அகாடமி தான் படிச்சுன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருக்கலாம்னா, வேறு அகாடமியில் கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ் ஆனவங்க எல்லாருமே இதை தான் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கும் அதே தான், நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வெற்றி அமையும். நமக்கே நம்மளோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்ச டைமெல்லாம் படிக்கிறேன், நான் டார்கெட் கிடையாது. என்னால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா, நான் 3 மணி நேரத்தில் என்ன பண்ணணும், 2.5 மணி நேரத்தை படிப்புக்காக செலவு பண்ணேன்னா, எனக்கு வந்து ஏதோ நான் இம்ப்ரூவ் ஆகிறேன் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி உங்களுக்குள்ளே வருதான்னு பார்க்கணும், நீங்கள் படிக்கிறவே சரியாக இருக்கான்னு பார்க்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுற வேலை.